இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 14வது நாள். 14வது நாளாகிய இன்று இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பொற்பாதத்தில் வைத்து ஒரு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். முடிந்தால் கண்களை மூடியவாறு ஒரு ஜெப உணர்வோடு இந்த ஜெபத்தில் பங்கெடுப்போம். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வருகிற அன்பு தந்தை இறைவா, இதோ 14வது நாளாகிய இன்று இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் இந்த தியானத்தில் குறிப்பாக இன்று கலந்து கொள்ளும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்கள் மிகவும் கவனமாகவும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் இந்த தியானத்தில் கலந்து கொள்ளவும், இந்த வார்த்தைகளை கவனத்துடன் அவர்கள் கேட்கவும், அதை புரிந்து கொள்ளவும் அந்த ஞானத்தை அவர்களுக்கு தாரும் ஆண்டவர். அன்பு தந்தை இறைவா, இந்த தியானத்தில் கலந்து கொள்வதன் வழியாக, குறிப்பாக இன்றைய இந்த சிந்தனையில் கலந்து கொள்வதன் வழியாக எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் எல்லா விதமான நுகத்திலிருந்தும் நாங்கள் விடுதலை பெற்று ஒரு புதிய மனிதனாக, விடுதலை பெற்ற மனிதர்களாக, உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகில் வாழ எங்களுக்கு அந்த அருள் தாங்கப்பா. இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இந்த தியானத்தின் 4வது பகுதியில் இருக்கிறோம். இந்த தியானத்தில் நாம் பொதுவாக என்ன தியானித்து வருகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், உயிர்ப்பு. இது 3வது பருவத்தோட தொடர்ச்சி தான். இதுவே தகுந்த காலம் பருவம் 3ஓட தொடர்ச்சி தான் இந்த பருவம் 4. இந்த 2 பருவமும் சேர்த்து தான் கிறிஸ்தவ வாழ்வின் தொடக்கம், ஸ்டார்டிங் பாயிண்ட் என்று நான் முன்னாடியே சொன்னேன். எனவே இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நாம் அழகாக சரியாக புரிந்து கொண்டால்தான், ஆழமாக புரிந்து கொண்டால்தான் கிறிஸ்தவ வாழ்வு சரியான டைரக்ஷன்ல போகும். இல்லைன்னா வேற வழியில போயிட்டு இருக்கு. அதை திருத்தி மீண்டும் திருந்தி வரதான் இந்த தியானம். அன்பார்ந்தவர்களே, இந்த பகுதியில் 4வது பகுதியில் எப்படி நாம் கடவுளுடைய அருளை, அதாவது கடவுளுடைய வாழ்வை, அதாவது கடவுளுடைய வல்லமையை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், உயிர்ப்பின் வழியாக நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதை விட பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. ஏன்னா தூய ஆவியானவராகிய கடவுளே நமக்குள்ள வரார். அருள் தரும் ஆவியானவர், த ஸ்பிரிட் ஆஃப் கிரேஸ். அது போதுங்க எல்லா பிரச்சனைக்கும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளிக்கவும் வெல்லவும் அந்த ஆவியானவர் கடவுள் போதுங்க. அவர் போதுமானவர், அவர் நிறைவுள்ளவர். ஆக எவ்வாறு பெற்றுக்கொள்வது? அதுக்கு என்ன வழி? அதுதான் கடவுளே அந்த வழியை செய்தார், நம்ம செய்யல. ஏன்னா நம்மலாம் பாவம் செய்து அவருடைய மேன்மை இழந்துட்டோம்ல. அவர் நமக்காக நம்முடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தால் நாம் கழுவப்படுகிறோம். இது நமக்கு கிடைத்த புதிய உடன்படிக்கை வாழ்க்கையின் கிடைத்த கிறிஸ்தவ வாழ்வில் கிடைத்த மிக பெரிய ஆசீர்வாதம். தூய ஆவியானவர் நமக்குள்ள வரார். இனி பாவம் நம் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது. ரோமேர் 6வது அதிகாரம் 14வது வசனம். இதுக்கு முன்னாடி அது வேற. பாவத்திற்கு அடிமையா இருந்திருக்கலாம், அடிமைத்தனத்தில் இருந்திருக்கலாம், எதுவா இருக்கட்டும். ரோமேர் 6வது அதிகாரம் 14வது வசனம். ரோமேருக்கு அந்த கடிதத்தை நாம் சென்ற ஆண்டு தியானித்த பொழுது, அந்த 3வது பருவத்தில் தியானித்த பொழுது நாம் இதெல்லாம் பார்த்ததுதான். ரோமேர் 6:14, பாவம் இனி உங்கள் மேல் ஆட்சி செலுத்தக்கூடாது. என்ன காரணம்? நீங்கள் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல,
நீங்கள் அருளின் ஆட்சிக்குட்பட்டவர்கள், நீங்கள் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல. அதாவது நீங்க பழைய உடன்படிக்கை சார்ந்தவர்கள் அல்ல. அது வேற வாழ்க்கை. மோய்சன் சட்டத்தை கொண்டு வந்தாரு, கடவுள் கொடுத்தாரு அவருக்கு, அதை கொண்டு வந்தாரு. அந்த கட்டளைகளே அந்த சங்கிலியில அவங்க வாழ்ந்தாங்க. உள்ள மாற்றம் வரல, அந்த இயல்பு மாறல. எப்பவுமே சாக்கடை போகணுன்னு தான் ஆசை. இருந்தாலும் சங்கிலியில பிடிச்சி இழுத்து 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 அப்படியே கண்ட்ரோலிங்ல போனாங்க. கட்டுப்படுத்தி 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 போனாங்க. ஆனா உள்ள மாற்றம் வரல. பவுலடிகளார் சவுலாக இருந்த பொழுது மனமாற்றத்துக்கு முன்னாடி பவுலடிகளார் சொன்ன வார்த்தை என்ன? எல்லா விதமான ஆசைகளும் எனக்குள்ள தூண்டியது. மனமாற்றத்துக்கு முன்னாடி பழைய உடன்படிக்கை வாழ்க்கையில் இருந்த சவுலடிகளார். ஆனா கிறிஸ்துவ அறிந்த பிறகு அவர் பவுலடிகளார மாறினார். இப்ப எல்லாத்தையும் ஜெயிக்கிறாரு, அந்த தூயாவே உள்ள பெற்ற பிறகு. அன்பாந்தவர்களே, பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது. அந்த பவுலடிகளார் இப்ப சொல்கிறார். எல்லா விதமான ஆசைகள் என்னை தூண்டுன்னு சொன்ன பவுலடிகளார் இப்ப சொல்கிறார், பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது. அது அவருடைய அனுபவத்தின்னு சொல்கிறார். ஏதோ தியரி இல்ல, பிராக்டிக்கல். அவருடைய வாழ்க்கை நடக்கிறது. ஏன் ஆட்சி செலுத்தக்கூடாது? நீங்கள் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் பழைய உடன்படிக்கை வாழ்க்கைக்கு உட்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் கட்டளைகளுக்கு உட்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் மதத்தின் அடிப்படையில் வாழ்கிறவர்கள் அல்ல, நீங்கள் என்ன அருளின் ஆட்சிக்குட்பட்டவர்கள். இந்த அருள் இங்க வர பாருங்க. இந்த அருள் கிரேஸ், இது வல்லமை, இது தயவு இல்ல. தயவு எப்பவுமே இருக்கிறது. அவரோட தயவால தான் எல்லாம் நடக்கிறது. இந்த தியானமும் நடக்கிறது. நான் இங்க உங்களோட நிக்கிறதும் நீங்க கேட்கறதும் எல்லாம் அவருடைய தயவு என்ற அருள். அது வேற அர்த்தம். ஆனா இந்த வல்லமை, இந்த அருள்ங்கிறது அது அவருடைய வாழ்வு, கடவுளுடைய வாழ்வு. அந்த வாழ்வு நமக்குள்ள வரும்பொழுது இயல்பிலே மாற்று வரும், நேச்சர். இப்ப அந்த பன்றிக்கு சாக்கடை போகணும்னு ஆசை வரமாட்டேங்குது. எனக்கு சாக்கடை போகணும் ஆசை வரக்கூடாது. உள்ளே மாத்த வந்துச்சுல. இப்ப யாரும் சங்கிலி போட்டு இழுக்க வேண்டாம். இப்ப சங்கிலி போட்டு யாரும் இழுக்க வேண்டாம். இது தாங்க புதிய உடன்படிக்கை வாழ்க்கை. ஏன் இந்த வாழ்க்கைக்கு இன்னும் வரல? இதெல்லாம் தெரியல. இது நம்ம பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. கிறிஸ்தவ வாழ்வு நமக்கு என்னன்னு தெரியல. நான் பல ஆண்டுகளாக இதனால் குருடனாக இருந்தேன். இன்னைக்கு கடவுள் என்னை பிடித்து இழுத்து சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து அவருடைய தூய்மையான இரத்தத்தால் என்னை கழுவி எல்லாம் சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்து, இப்ப நீ சொல்லு, நான் உங்க கூட இருக்கேன். என்னுடைய மக்கள் எல்லாம் அடிமைத்தனத்துல இருக்காங்க. கிறிஸ்தவ வாழ்வு என்னன்னு தெரியாம இருக்காங்க. மற்ற உலக மக்களே போல இருக்காங்க. இப்ப சொல்லு, நீ என்னுடைய உன்னுடைய வாய் என்னுடைய வாய்ப்பா, நீ பேசு, அது என்னுடைய வார்த்தைகள். அதற்காக கடவுளே ஏற்படுத்தி கொடுத்த இந்த மாபெரும் வாய்ப்புக்காக நன்றி கூறுகிறேன். அவருடைய அபிஷேகம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமரியாக்கார் பெண்ணுடன் சொல்லுகிறது நமக்கு தெரியும். யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 13-14. யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 13-14. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த உரையாடல் பொழுது, சமாரிய பெண்ணோடு அந்த உரையாடல் பொழுது அவர் சொல்லுகிறார், இத்தண்ணீரை, அதாவது குறிப்பா அவர் சொல்றது இவ்வுலகின் தண்ணீர், இத்தண்ணீரை குடிப்பவர்களுக்கு மீண்டும் தாகம் எடுக்கும். ஆனா நான் தரும் தண்ணீரை குடிப்பவர் அவர்களுக்கு மீண்டும் தாகம் எடுக்காது. 13-14. அந்த தண்ணீர் அவர்களுக்குள் பொங்கி எழும் ஊற்றாக அமையும். அது பொங்கி எழும் ஊற்றாக அமையும். இந்த உலகத்தின் தண்ணீர் எவ்வளவு குடிச்சாலும் தாகம் எடுக்குங்க. இந்த உலகின் தண்ணீரை உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இவ்வுலக தண்ணீர் என்பது இவ்வுலக சிற்றின்பங்கள். அது இந்த உலகத்தின் தண்ணீர் சிற்றின்பங்கள். எவ்வளவுதான் போனாலும் அதுல இருந்து வர முடியாதுங்க. அதுல இருந்து விடுதலை வர முடியாது. அது தாகம் தீராது. அது இழுத்துட்டே இருக்கும். இனிப்போ நாளைக்கு நான் செய்ய மாட்டேன், நாளைக்கு நான் பார்க்க மாட்டேன், நாளைக்கு நான் அப்படி நடந்தேன், அது இழுத்துட்டே இருக்கும். தாகம் வந்துட்டே இருக்கும். அதுல தாகம் தீராது. அதுதான் இந்த உலகில் தண்ணீர் சிற்றின்பங்கள். அடுத்து இந்த இவ்வுலகின் தண்ணீர் இவ்வுலகின் ஐஸ்வர்யம், பணம், செல்வம், அது பின்னாடி போயிட்டே இருக்கணும். அதுல திருப்தி வராது. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் சம்பாதிக்கணும். அந்த பழைய ஏற்பாட்டுல ஆகாப் என்ற அரசன் இருந்தான். அவன் இஸ்ரேல் நாட்டுக்கே அவர் அரசர். 1 அரசலாகமத்துல அந்த ஆகாப் அரசனை பத்தி வாசிக்கிறோம். இஸ்ரேல் நாட்டுக்கே அரசர் அவர்.
எவ்வளவு திராட்சை தோட்டமுக்கு சொந்தக்காரர் அவரு, எல்லாம் அவர் கையில. ஆனா அவருடைய அரண்மனை பக்கத்துல ஒரு ஏழை மனிதன், நாபோத் ஏழை மனிதன், சின்ன ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அவருக்கு அரசனுக்கு அந்த திராட்சை தோட்டம் வேணும். இஸ்ரேல் நாட்டுக்கு ராஜா, எவ்வளவு செல்வம், எவ்வளவு திராட்சை தோட்டம், இப்ப எனக்கு இது வேணும், தரலையா கொன்னுட்டு வாங்குவேன். கொண்டுட்டாங்க. நாபோத் தரல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவரை கொலை செய்து அந்த திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கிறார். திருப்தி இல்லை, இன்னும் வேணும், இன்னும் வேணும். உலகத்திலேயே பெரிய பணக்காரத்தை கேட்டாங்க, இப்ப நீங்க உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரு, உங்கள்ட்ட எல்லாருக்கும் நிறைய பணம் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது இன்னும் ஏதாவது குறை இருக்கிறதா, ஏதாவது தேவைப்படுகிறதா? ஆமா தேவைப்படுகிறது. அப்படியா, இவ்வளோ பணம் வச்சிருக்கீங்களா, இன்னும் என்ன உங்களுக்கு தேவை? சம்மோர் மணி, சம்மோர் மணி, ரொம்பலாம் வேணாம், சம்மோர் மணி, இன்னும் கொஞ்சம் பணம். உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரு, இன்னும் கொஞ்சம் பணம். திருப்தி இல்லை, இன்னும் வியாபாரத்துல இன்னும் அதிகமா உண்டாக்கணும், இரவு பகலா உழைச்சி இன்னும் உண்டாக்கணும், பத்தா சேர்த்து வைக்கணும், இந்த ட்ரெஸ் பத்தாது, இன்னும் நிறைய ட்ரெஸ் வாங்கிட்டே இருக்கணும், இந்த கார்ல புது மாடல் வாங்கணும், இந்த போன்ல இன்னும் புது மாடல் வந்துருச்சு, இந்த பைக்கு புது இன்னும் புது வாங்கிட்டே இருக்கணும், பொருட்கள் ஐஸ்வர்யம் இன்னும் வேணும், நிறைய திருப்தி வராதுங்க. இது தேவைதான், இது போதும் தான், நோ, தேவையானது இருக்கே, நோ நோ, இன்னும் வேணும். பணமா இருக்கட்டும், பொருட்களா இருக்கட்டும், எல்லாம் இந்த இவ்வளவு திருப்தி வராது, தாகம் தீராது. இவ்வுலகின் மகிமை, அடுத்த தண்ணீர், இவ்வளவு மகிமை, பெருமை, குளோரி, எல்லாம் என்னை புகழணும், பாராட்டணும், விஷ் பண்ணணும், வணக்கம் செலுத்தணும். என்னுடைய பதவி, இந்த பதவி பார்த்தா இன்னும் மேல போனோங்க, இன்னும் நான் மேல போனோம், எல்லாத்துக்கும் மேல போனோம், நான் யாருன்னு தெரிய வேண்டாமா, இன்னும் மேல போனோம். இவ்வளவு திருப்தியே வராது. அதுதான் இயேசு சொன்ன சமாரிய பண்ணிட்டு, இவ்வுலகில் தண்ணீர் குடிப்பவனுக்கு மீண்டும் மீண்டும் தாகம் எடுத்துட்டே இருக்கும். அன்பாந்தவர்களே, இயேசு குடிக்கிற அந்த ஜீவனுள்ள தண்ணீர், உயிருள்ள தண்ணீர் குடித்தவர் மட்டும்தான் திருப்தி அடைவார்கள். வேற யாருக்கும் திருப்தி வராது. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்களித்த தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அந்த உயிருள்ள தண்ணீர் நமக்குள்ள வரும்பொழுது வந்து இருக்கணும். இன்னும் ஏன் வரலன்னு தெரியல, வந்திருக்கணும். இந்த தியானத்தின் வழியாக நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். இறை வார்த்தை கேட்கும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். திருத்தூதர் பணி 10வது அதிகாரம் 44வது வசனம். திருத்தூதர் பணி 10வது அதிகாரம் 44வது வசனம். இறை வார்த்தை கேட்டு கொண்டிருந்த பொழுதே தூய ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். பேதுரு, திருத்தூதரான பேதுரு போதித்துக் கொண்டிருந்தார், இயேசு பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அதை கேட்டுக்கொண்டிருந்த அனைவரும், யூதர்கள் அல்லாதவர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், அவர்கள் மீது தூய ஆவியானவர் இறங்கி வந்தார். இந்த தியானத்தின் வழியாக நாம் கேட்கும் போது நம்பிக்கையோடு விளையாட்டுத்தனமா இல்லாம நாம் முழு கவனத்தோடு கேட்கும் போது தூய ஆவியானவர் வருகிறார். அந்த அபிஷேகத்தை நாம் உள்ளத்தில் பெறுகிறோம். எல்லா நுகத்தையும் அடித்து நொறுக்கும். ஏசாயா 10வது அதிகாரம் 27வது வசனம். ஏசாயா 10வது அதிகாரம், த புக் ஆஃப் ஐசாயா 10வது அதிகாரம் 27வது வசனம். அந்நாள் வரும், செழிப்பான நாள் வரும். தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தை அந்நாள் நடக்கும். இப்போ உங்கள் மேல் வைத்துள்ள நுகத்தடிகளை எடுத்து எறியப்படும். உங்கள் மேல் வைத்துள்ள நுகத்தடி எப்போதுமே அடிமைத்தனத்தை காட்டுகிறது. அன்றைக்கு அவர்கள் சொல்லப்பட்டது, அவங்க வேற நாட்டில் அடிமைகளாக இருந்தாங்க, அந்த கான்டெக்ட்ல சொல்லப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய பர்சனலைஸ் பண்ண நம்ம தனிப்பட்ட வாழ்வில் நுகத்தடிகள் எடுத்து எறியப்படும். கடவுள் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. எந்த அடிமைத்தனம், எந்த விதமான அடிமையா இருக்கட்டும், பாவத்திற்கும், கோபத்திற்கும், முணுமுணுப்பத்திற்கும், எரிச்சலுக்கும், விபச்சார சிந்தனைகளுக்கும், செயலுக்கும், குடிப்பழக்கத்திற்கும் பல ஆண்டுகளாக இருந்தாலும் இந்த நுகத்தடிகள் எடுத்து எறியப்படும். அந்த அபிஷேகத்தை பெற்றும் பொழுது, தூய ஆவியா நமக்குள்ள வரும்பொழுது வேற ஒன்றும் மாற்றம் கொண்டு வர முடியாது. ஏன்? அவர் அந்த இயல்பே மாத்துறாருங்க, அந்த இயல்பை மாத்துறாரு, நேச்சரே மாத்துறாருல. இவ்வுலக தண்ணீர் போந்து சமாரிய பெண்ணோட வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த சமாரிய பெண்ணோட வாழ்க்கையில எத்தனை ஆண்களோடு அவளை வாழ்ந்தார். இதாவது திருப்தி வந்துச்சா? இயேசு உரையாடும் பொழுது அவள் 6வது ஆணோட வாழ்ந்துட்டு இருக்கான். 6வது கணவர், 5 கணவரோட வாழ்ந்துட்டா. ஒவ்வொரு கணவனா மாத்தி மாத்தி வந்தா. திருப்தி இல்லை. இயேசு வந்தாரு, அவரோடு பேசும்பொழுது, அந்த உரையாடல் இயேசுவை கண்டுமுட்டிய பொழுது, வார்த்தையை கேட்ட பொழுது அவள் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாள்.
இந்த ஜீவ தண்ணீரை இயேசுவிடமிருந்து அவள் கொடையாக பெற்றுக்கொண்டாள். அப்புறம் போச்சு. இப்ப என்ன ஆசை? இப்ப இயேசுவை அறிவிக்க வேண்டும், இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும். ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் கூட்டு வந்தாங்க. ஊருக்குள்ள போய் மக்கள் எல்லாம் கூட இயேசு 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 பக்கம் நிறுத்தாங்க. அன்பானவர்களே, நாம் இந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இயல்பு நேச்சர்ல மாற்றம் வருது. சங்கிலி போட்டு இழுக்க வேண்டாம், கட்டுப்படுத்தி வாழ வேண்டாம், கண்ட்ரோல் பண்ணி வாழ வேண்டாம். இயல்புல மாற்றம் ஒவ்வொரு நாடும் தூய ஆவியானவர் நமக்குள்ள கொண்டு வராரு. நான் நம்பணும். அதாவது என்ன சொல்வது, மொபைல்ல இன்டர்நெட்ல தீய படங்களை பார்த்து பார்த்து அடிமையாக இருந்தவங்க இந்த தூய ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அல்லது தூய ஆவியானுடைய நிறைவை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நுகத்தடிகள் எடுத்து எறியப்படும் பொழுது, உடைக்கப்படும் பொழுது இயல்புல மாற்றம். அதாவது இனி இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தை இன்னும் அதிகமா படிக்கணும், தியானிக்கணும். இயேசுவை அவருடைய இயல்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேற அந்த திசை மாறுகிறது, நேச்சர் மாறுகிறது. இயேசு மேல எண்ணம், மேல் உலகத்தை விண்ணுலகத்தை சார்ந்த காரியங்கள் மீது மனது போயிடுச்சு. இப்ப இந்த ஆசையில மற்ற ஆசையெல்லாம் போயிடுச்சு. இறை வார்த்தையை படிக்கிறதும் தியானிக்கிறதும் போதிக்கிறதும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்றதும் பகிர்ந்து கொள்வதும் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள கிறிஸ்தவ வாழ்வு என்ன, தூய ஆவியானவர் என்ன, எப்படி பெற்றுக்கொள்வது, அதுக்கு உள்ள போய் சந்தேகத்தெல்லாம் தீர்த்து அப்படி ஒரு பொங்கி எழும் ஊற்றாக ஒரு சாட்சியான வாழ்வாக வாழ அந்த தண்ணீர் உதவி செய்கிறது. அன்பானவர்களே, எந்த வகையான உலக தண்ணீர் அடிமைத்தனமாக இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு தான் இந்த அருள், தூய ஆவியானவர் கொண்டு வரும். வேற ஒண்ணுனால முடியாதுங்க, எதுனால முடியாது. ஜெபம் உதவி செய்கிறது, உபவாசம் உதவி செய்கிறது. இந்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள, இந்த ஆவியானவர் உள்ளுக்குள்ள வர பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது. ஏனெனில் நீங்கள் திருச்சட்டத்திற்கு, பழைய உடன்படிக்கை வாழ்க்கை, திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். அடுத்தது, தூய எல்லா விதமான அடிமைத்தனம் நொறுக்கப்படுகிறது. அடுத்தது, தூய ஆவியான வரும்பொழுது இந்த உலக தண்ணீர்ல இருந்து விடுதலை தருவது மட்டுமல்ல, அவர் என்ன செய்யறாரு, எல்லாவற்றையும் கற்றுத்தருகிறார். அபிஷேகம் வரும் பொழுது, அனாயிண்டிங் வரும் பொழுது அவர் தூய ஆவியானவர் நமக்கு எல்லாம் கற்றுத்தருகிறார், சொல்லி தருகிறார். நாம் ஒன்றும் எங்கேயாவது போய் கற்றுக்கொள்ள தேவையில்லை. 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு, அனாயிண்டிங், அபிஷேகம் உங்களுக்கு எல்லாம் கற்றுத் தருகிறது, நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம். அருமையான வசனம். நான் என்ன செய்யணும், எங்க போகணும், எல்லாம் அது சொல்லி தருகிறது. என்னுடைய பணி வாழ்வு, என்னுடைய ஊழியம் என்ன, நான் எங்க போய் படிக்கணும், எங்க போய் வேலை செய்யணும், எந்த பகுதி பைபிள் வாசிக்கணும், எல்லாம் கற்றுத்தருகிறது. அது அருமையான வாழ்க்கை. இப்போ ஒருத்தர் ஒரு உதவி கேட்டு வராரு, ஒரு ஹெல்ப் கேட்டு நம்மகிட்ட வராங்க. ஆனா அவர் இந்த பணம் கேட்டு வராரு. இந்த பணம் அவர் சரியான முறையில் பயன்படுத்த மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா என்ன செய்யுது, கொடுக்கலாமா வேண்டாமா? ஆனா கட்டளை என்ன சொல்கிறது, கேட்கிறவனுக்கு கொடு, கேட்கிறவனுக்கு கொடு. இப்ப நான் கொடுக்கலன்னா கட்டளை மீறின மாதிரி ஆச்சு. அவர் கேட்கிறாரு, நான் கொடுத்தாகணும். ஆனா இந்த பணத்தை அவர் சரியான முறையில் பயன்படுத்த மாட்டாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப என்ன செய்யறது, முன்னாடி பழைய உடன்படிக்கை வாழ்க்கைன்னா கொடுத்தே ஆகணும் கட்டளை. இப்போ அந்த கட்டளை கொடுத்தவர் உள்ள வருகிறார். லைஃப் இப்ப கல்லால் எழுத கட்டளை அல்ல, கல்லுக்கு மேல எழுத கட்டளை அல்ல. இப்பொழுது அவர் கட்டளை கொடுத்தவர் உள்ள வருகிறார். இப்போ அவர் நம்மோடு பேசுகிறார், தூண்டுதல் தருகிறார். நோ, அப்படி கட்டளை இருக்கு, ஆனா இவருக்கு இப்ப கொடுக்காத, இப்ப வேண்டாம், போதும். வழி நடத்துகிறவர். முன்னாடி பழைய ஏற்பாட்டுல வழி காட்டுகிறவராக இருந்தார். புதிய ஏற்பாட்டுல, இந்த புதிய உடன்படிக்கை வாழ்க்கையில வழி நடத்துகிறார், நம்முடைய கரங்களை பிடித்து நடத்துகிறார். பழைய உடன்படிக்கை வாழ்க்கையில வழி காட்டுறாரு, அப்படி போ, இப்படி போ,
இங்க நம்மளை தூக்கி கொண்டு செல்கிறார். அருமையான வாழ்வுங்க இந்த புதிய உடன்படிக்கை வாழ்வு. என்னை ஒவ்வொரு முறை இங்க நிக்க வைக்கிறது அந்த ஆவியானவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, தந்தையாம் கடவுள். இந்த கடவுள் என்னை தூக்கிட்டு வந்து தோல்ல சுமந்து இங்க நிக்க வச்சுட்டு, இப்ப பேசு இந்த தியானம் பிரசங்கம் முடிஞ்சோன்னே என்னை தூக்கிட்டு போறாங்க. எனக்கு அவ்வளவுதான் சக்தி இருக்கு. எனக்கு உடல்ல அவ்வளவு சக்தி கிடையாது. எனக்கு பேசக்கூடிய திறமை இல்லை. ஒண்ணுமே எனக்கு தெரியாது. நான் களிமண்ணு. நீங்க என்னன்னு தெரியல, நான் களிமண்ணு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவ்வளோ பிரச்சனை உடல்ல. அவங்க என்ன சரி, நீ கவலைப்படாத ஜோசப், நான் உன்னை தூக்கிட்டு போறேன், நான் உன்னை நிக்க வைக்கிறேன், நான் வார்த்தை தரேன், நீ வாயை திறந்து பேசு. சரி ஆண்டவரே பேசுறேன். முடிஞ்சவன் திருப்பி தூக்கிட்டு போறாரு கடவுள். திருப்பி ஒண்ணு. இதுதான் என்னுடைய வாழ்க்கை. என்ன அருமையான வாழ்க்கை. நம்ம எங்க கவலைப்படணும்? நம்ம களிமண்ணுங்க. நம்மளால என்ன முடியும்? ஒண்ணுமே முடியாது. நத்திங். அடுத்து தூய ஆவியானவர் வரும்போது அடுத்து என்ன ஒண்ணு சொல்லி தருவார். சிமியோனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 25-30 முடியும். சிமியோன் என்பவர் ஆலயத்துக்கு வந்தார் இயேசுவை பார்க்க. எப்படி? தூய ஆவியின் தூண்டுதலால், சரியான நேரத்திற்கு சரியான இடத்துல. அதுதான் ஆவியானவர் செய்கிறார். சரியான இடத்துல நம்ம நிக்கணும், சரியான நேரத்துல வரணும். சரியான நேரத்துல வந்து சரியான இடத்துல நிக்கணும், போச்சு. சரியான இடத்துல இருக்கான சரியான நேரம் எல்லாம் போச்சு. தூய ஆவியானவர் நம்ம சரியான இடத்துல சரியான நேரத்துல கொண்டு வருகிறார், சொல்லி தருகிறார், வழி நடத்துகிறார் தூய ஆவியானவர். அடுத்து 3வது, தூய ஆவியானவர் வரும்பொழுது நாம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைகிறோம். யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் 38வது வசனம். யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் 38வது வசனம். மறைநூலில் கூறியவாறு அவருடைய உள்ளத்திலிருந்து வெளியிருந்தல்ல, உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்தோடும், நதியாக பெருக்கெடுத்தோடும். இந்த நதி வெளியே போய் உள்ள இருந்து பொங்கி வெளியே போய் அப்படியே மற்றவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம். அந்த செடி மரம் எல்லாம் செழிப்பா இருக்கும். மற்ற குடும்பங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம். நம்ம யாரெல்லாம் பார்த்து பேசுறோமோ பழகுறோமோ, வேலை செய்யும் இடத்துல, கல்லூரிகள, பள்ளிகள, பக்கத்து வீட்டுல, பங்குல எல்லாம் பிளஸ்ஸிங்ஸ் நம்மனால அவங்களுக்கு கிடைக்குது. ஏன்? நம்ம அந்த ஆசீர்வாதத்தால் நிறைந்தவர்களா இருந்து இன்னும் இடம் இல்லை, அது பொங்கி வெளியே வருது. கப்புல ஒரு கிளாஸ்ல தண்ணியை ஊத்திட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அது ஃபுல்லான பிறகு, அது நிரம்பிய பிறகு தண்ணி வெளியே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்களும் நானும் இந்த ஆவியானவர் நிறைய அந்த பொங்கி ஊற்று வந்துட்டே இருக்கு. என்ன செய்யறது? இது வெளியே போகுது. நம்முடைய பேச்சுல மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. அது ஆறுதல் தரும் வார்த்தைகள். நம்முடைய செயல்கள்ல, நடத்தையில எல்லாம் ஆசீர்வாதம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. நான் என்னங்க செய்யணும்? என்னால் என்னங்க செய்ய முடியும்? எனக்கு என்னங்க தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. நான் மண்ணை சார்ந்தவன். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு திருமுழுக்கின் வழியாக இணைந்த பொழுது நான் 2ஆம் மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து விட்டேன். இப்பொழுது நான் விண்ணை சார்ந்தவன். என்னுடைய தாய்நாடு இந்த மண்ணல், இந்த பூமி அல்ல. விண்ணகமே என் தாய்நாடு, நம்முடைய தாய்நாடு. நீங்களும் சொல்லணும். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். விண்ணகமே நம் தாய்நாடு. இங்க பரதேசிகள், அந்நியராக இருக்கிறோம். நம் விண்ணுலகத்தை சார்ந்தவர்கள், இயேசுவோடு விண்ணுலகில் அமர்ந்திருக்கிறோம். பரதேசிகள். அம்பாசிடர் வந்து, அமெரிக்கா நாட்டு அம்பாசிடர் வந்து இங்க இருக்காருன்னா இது அவர் நாடு கிடையாது. அவருடைய மனது உள்ள எல்லாம் அமெரிக்காவிலே இருக்கும். நாம் விண்ணுலகை சார்ந்தவர்கள். விண்ணகமே நம்முடைய தாய்நாடு. இங்க இருந்தாலும் நம்முடைய உள்ள மனது எல்லாம் அங்க இருக்கணும், அங்கதான் இருக்கணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. அங்க அமர்ந்தவாறு இங்க வாழ்கிறோம். தூய ஆவியானவரை இந்த வாழ்வை அதிகமாக எங்களுக்கு தரும், அதிகமாக தரும். இது பொங்கிடும் ஊற்றாக இது வளரட்டும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். இந்த வாழ்வை இன்று எங்களுக்கு தரும். இந்த மகிழ்ச்சி தரும் வாழ்வு, அமைதி தரும் வாழ்வு, எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தரும் வாழ்வு எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் தாரும் ஆவியானவரே நிச்சயமாக தருவார். ஏன் தருவார்? ஏன் இப்ப தருவாரு? ஏன்னா இதுவே தகுந்த காலம்.